400-500 பேர் வந்திருக்கான் இங்கே. உங்களுக்கு நீ பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் கொண்டு வருவா. எல்லாருமா சேர்ந்து நடத்துறது. எவ்ரிடே ஈவினிங்கில் சுவாமிக்கு ஸ்பெஷல் நிவேத்தியம் உண்டு. இந்த தீபாராதனை கழிஞ்சு விசேஷ உபச்சாரங்கள் எல்லாம் சொல்லி காலையில் வேத பாராயணம், மத்தியானம் வேத பாராயணம், அப்புறம் சாயங்காலம் ராத்திரிக்கு எழுநல்லது. இதெல்லாம் கையெடுத்துக்குள்ள ராத்திரி 11 மணி ஆகிடும். நெக்ஸ்ட் டே அகெயின் மார்னிங், ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு எல்லாரும் வந்தாச்சு. இப்போ இவர் என்ன சொல்றதுன்னா ஸ்லீப்லெஸ்னஸ் எல்லாம், பட் ஸ்டில் அந்த இன்ட்ரெஸ்ட்ல எல்லாரும் இதை படிச்சுக்கிட்டு கொண்டு போறதாக்கு. இதாக்க இந்த ரிதாரத்துக்கு மெயின் இந்த சக்தி நான் சொல்றது இந்த ஹியூமன் எஃபர்ட், இல்லை தெய்வாதீனம் அதுவும் சொல்லுவான். வேதாரெல்லாம் நல்லா இருக்கணுமே. அப்போ அது ரெண்டும் ஆகும். இதில் நல்லா நடக்கும். அவரோட திருவேளை எல்லாருமா சேர்ந்து ஆഘോഷിச்சுக்கிண்டு எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்ஸ் மணி. இங்கே கோவில் எல்லா ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பல பேரும் வாலண்டியராக ஒரு காரியங்கள் ஏற்றுக்கலாம். என்னோட வகையாக பூ, என்னோட வகையாக ஸ்வீட்டு, இந்த பாருங்க ஜூஸ், போகிற வகையில் எல்லாம் சாயா, ஜூஸ் எல்லாம் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. நல்லா இன்னைக்கு காலையில் ஸ்பெஷலாக நம்ம கோவில் மறைச்சும் அப்பத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக நீங்கள் அங்கே உள்ள பணம் எடுக்கலாம். அது இப்பவும் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு இன்னும் கேட்கறது இருந்தால் கேளுங்க. This is one of the oldest temple. We are giving importance only for rituals. 500 வருஷம் கண்டிப்பா இருக்கு. மேலே இருக்கு வருஷம் இருக்கு. மெயினான ஆச்சாரங்களுக்கு மாத்திரம் தான் இம்பார்ட்டன்ட். வேதிக் ரிச்சுவல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். வேற ஆச்சாரத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் பாக்கி என்டர்டெயின்மெண்ட்ஸ். இப்படியாக இங்கே ஒரு சிஸ்டம். பட் எவ்ரிபடி என்ஜாய்ஸ் இந்த இதில். சூப்பர். தேங்க்யூ. என்னோட பேர் மூர்த்தி, இவர் பேர் சேஷாத்ரி. அதே அக்ஷா.